நீ என்ன மொழிலாம் பேசுவ? தெலுங்கு. சலிக்குமா கபச்சே போ காலுன்ட்டு வா. அதான் கூப்பிட்டேன்னா ஆந்திரா தெலுங்கு பேசுது, காலுன்ட்டு வரலாம். ஓ சாமி சரணம் சரணம். வாங்க, ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமோன்னு பயந்துங்களா? யாரும் பயந்துங்களா? பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் வாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம், உங்களை சரியாக்கிடலாம், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஆமாம். பணத்தை இழந்துட்டோமே, அதை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவ்வளவுதானா? கண்ட ரெண்டும் ஒட்டாம இருங்க. அவன் பேர் என்ன பேரு? அவன் பேர் தொடாம இருக்கணும். முதல்ல மனத்தை ஏன் பக்கத்தில் கொண்டு வாங்க. ஆளாளுக்கு சிந்திக்காதீங்க, என்ன நினைங்க முதல்ல. அவன் பேர் என்ன பேருடா? முடி ஒன்றும் கொட்டலை. அப்படி பிறப்பாக இருக்கும் பொழுதே சில இடங்கள் வழுக்கையாக இருக்கிறத மாதிரி உள்ள நிலைமை ஏற்பட்டிருக்கு. கொட்டி இருக்கு, வழுக்கையாக இருக்கு. என்ன விஷயம்? எதுவும் மாத்திரைகள் எதுவும் போட்டிங்களா? இல்லைம்மா, மாத்திரையெல்லாம் போட்டிருக்க, அதனுடைய எஃபெக்ட் இருக்குன்னு கணக்கில் இருக்க. இன்னும் கொஞ்சம் கண்ணை முடுங்க, பார்க்குறேன். முளைச்சிடும். சரி, கரெக்டு. உட்காந்துட்டு வரலாம். கும்பிட்டு வாங்க. ரைட் சைடு மட்டும் ரொம்ப கொட்டையாக இருக்குது. நீங்களாம் சென்னையானே? நல்லா இருக்கு. வாப்பா. இந்த வருஷம் சபரிமலை ஐயப்பசாமி வழிபாடுக்குரிய மாதம் எதுப்பா? கார்த்திகை தீபத்திலிருந்து மார்கழி 30க்குள்ள அவனுடைய தலையில முடி புதுமையாக தோன்றும். பக்கத்தில் வரலாம். எந்த குறையும் இல்லாத உத்தம பிள்ளையாக இருப்பான். இழந்து போன 10 லட்சமும் 8 லட்சம் கிடைக்கும். பாக்கி 2 லட்சம் பக்கத்தில் வா. இப்படி இருக்கும். முடியல, முடிச்சு தாரேன். பொறுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்மசாமி, ஆமா, சென்னை மாநகர் எனக்கும் என் கணவருக்கும் கொஞ்சம் மனசு அப்பப்போ கோணிக்கிட்டு குழப்பமாகிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன காரணம்னு ஒரு கும்பலை கேட்கிறாள். ஏன் இவ்வளோ லேட்டு? சரி, பொம்பளையார தானே குழப்பமே நாட்டில். ஏம்மா, தப்பா சொல்லிட்டேன். கால் வந்துட்டு வரலாம். நான் அதை 2ஆம் தரம் சொல்லியிருக்கணும். என்னடா? எத்தனை மனிதர்கள் உலகத்திலே இதுக்கடுத்து 2 ஒன்றா பேசி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆனால் அந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கணும்ல. ஆனால் இப்போமே ஏடாகூடமான பேச்சு தேவையில்லாமல். நீ உன் கூட நான் இருக்க வேண்டாம், நீ ஏன் கூட இருக்க வேண்டாம், போயா வெளிய அப்படின்னு எடுத்தெறிஞ்சு நடக்கக்கூடிய நடைமுறை. அவ பக்கத்தில் கொஞ்சம் மெஜாரிட்டியை சேர்த்துக்கிட்டு உன்னை அடிக்கடி இழிவுபடுத்துகிற வார்த்தை இதெல்லாம் நடக்கல. கால் வந்துட்டு வா. பாத்தியா ஒட்டச்சி நம்மளாம் செய்தா? அதுக்காண்டி நீங்கள்லாம் கோச்சுக்கிறாங்க. அப்படி செய்கிற விட நம்ம குற்றவாளின்னு சொல்லுதோம். நல்லவங்களை நம்ம சொல்ல முடியுமா? இரு ஒன்று ஆட்டி வைக்கலாம் அவனை வந்துக்கிறான். அதனால இந்த மனநிலைகள் ஏன் கருப்பசாமி தோன்றுச்சுன்னு கேட்டேன். அங்காளம்மன் எங்கப்பா இருக்கா? இருக்குதா? கண்ண முடிக்கப்பா. அம்மா, கொஞ்சம் அந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போயேன். அவன் மனதை பக்குவப்படுத்தி ஒற்றுமையான வாழ்க்கையை தாரேன். இழந்து போன பணங்களை மீட்டி தெளிவாக்கி தாரேன். அவன் மூலமா நிறைய பணங்கள் நஷ்டம் ஆயிருக்கு. அதுலேயும் கொஞ்சம் வருத்தங்கள் உள் மனசுக்குள்ள ஓடுது. அதையும் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டுருவான். என்னக்கா வாங்க. இருங்க வாங்க. விவரமா அட்வான்ஸ் போட்டு வந்துட்டா. இந்தாப்பா
விளையாட்டில்லை, விஷயமாக நடக்கும், வெற்றி உண்டு. ஜெயிச்சு வா, உன் மனது புண்படாமல் வாழ வைக்கிறேன். நல்லா இரு மகனே, ஆனந்தமாக இருப்பாய். தன்னுடைய மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மகன், இன் இன் ஆண்பால் மகன். எங்க இருக்கான் மகன்? மாங்காட்டில் இருக்கான். என்ன செய்தான்? நீ எது கேட்கும்? கல்யாணம் தான். அவனா கல்யாணம் முடிச்சுக்கிறத பற்றி பேச வந்திருக்கியா? அப்படி நீ காலில் விட்டுருவான். ஏன்னா அவனா முடிக்கணும்னா இப்போ நிலைமை இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். முடிஞ்ச சரிங்களா? சரி, இல்லை இன்னொரு தடவை கால் விட்டுறணும். இன்னொரு தடவை கால் விட்டுறணும். அதெல்லாம் விட முடியாது. என்னடா உன் பேர் எவரிலே? யாரெல்லாம் வந்து உட்காரலாம். முனீஸ்வர சாமி எங்கேயும் இருக்காரா? இருந்தாரு. என்ன விநாயக பெருமான் எங்கப்பா இருக்கிறார்? காலில் வந்துட்டு வரலாம். ஏன்னா அந்த எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், அதான் கேட்டு பார்த்தேன். சரிண்ணா முருகா, என்ன நடக்கும்? நடந்துருமா? ஓஹோ, கேட்டு பார்ப்போம், உண்மையாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அவனுக்கு உடம்புல ஒரு பகுதியில் வலிக்குன்னு சொன்னானே, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னானா? சொல்லலையா? அவன்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா. சொல்லதுக்கு மாற்றப்பட்டு சொல்லாமல் வச்சுருக்கான் மனசுக்குள்ள. புரியுதா? புரியுதா புரியலையா? என்ன புரியும்னு நினைக்கிற நீ? சொல்ல முடியாத இடங்களில் கொஞ்சம் வலி இருக்குப்பா, அதனால உன்கிட்ட சொல்லலை. அதை நான் தீர்த்து தாரேன். இந்த கல்யாணத்தை வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நடத்தி தந்துடுறேன். என்னை இருந்து பார்த்துட்டு போ, உனக்கு நான் ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகனே. ஆமாம், அடுத்த உத்தரவில் அவளை எழுப்பி விடுவோம். சந்தோஷமா இருப்பா, புண்ணியமடைவாய் மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு கொடுத்துருக்கியா? அப்படியா? வேலைக்கு யாரும் அப்ளிகேஷனா பயோடாட்டா போட்டு கொடுத்துருக்கீங்களா? மெட்ராஸா? உனக்கு எந்த ஊர்? நீ மெட்ராஸில் இருக்கியா? நான் இப்போ மெட்ராஸில் உள்ளவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேலை விஷயமாக முயற்சி செய்தது யாருக்கு? யாருக்குப்பா? என்ன படிச்சிருக்கடா? கால் வந்துட்டோம். அவர் என்ன நினைச்சிட்டாரு? நான் அவரை பார்த்த உடனே, இவன் எங்கே படிச்சிருக்க போகிறான், இவன் எங்கே வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சாமி பார்க்காரோ அப்படின்னு அவன் என்னையே நினைக்கான். நான் அவன் உருவத்தையோ அவன் உடலையோ நான் நினைக்கல, அவன் ஆத்மாவை தான் நான் நினச்சேன். சரியா? வந்து உட்காருங்க, மனம் கோணாம. 12 ஆண்டுகள் உங்கள் குடும்பத்தில் சனி பகவானுடைய தோஷத்தால் சுழண்டு சுழண்டு வறுமையும் கொடுமையும் பண ஏமாற்றமும் இருப்பிடம் பறிபோயும் நோயாலும் பிணியாலும் கஷ்டப்பட்டு மற்றவர்களிடம் மாற்றைப்பட்டு உதவி பெற்று அவங்க முன்னால் நிமிர்ந்து நிற்க முடியாத துயரத்தை அடைந்து இதுவரை இந்த உலக வாழ்க்கையை கழிச்சாச்சு. இவன் ஒருத்தனைத்தான் உத்தரமாக வச்சு வாழணும். இவனுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு முடிவு. உனக்கு என்ன வேலைடா வேணும்? கம்பெனியில் பிரைவேட்டாக வேணுமா, அரசாங்கத்தில் வேணுமா? எதா இருந்தாலும் பரவாயில்லங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எப்படியோ சம்பளம் கிடைக்கணும், பெற்றோர்களை காப்பாற்றணும், ஒரு வழிவகுக்கணும்னு நினைக்கிறேன். கண்ண முடுறா, உன்னைய கொஞ்சம் பார்க்குறேன். மெட்ரோவில் எதுவும் வேலை வேணும்னு நினச்சேடா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் உனக்கு ஒரு பணி இருக்கு, புரியுதா? அதில் கவர்மெண்ட் உத்தியோகமும் கிடைக்கும், அதுக்கு முன்னால் பிரைவேட்டில் உனக்கு வேலையும் தரேன். அதுக்கு இடையில் ஒரு பொம்பளை பிள்ளையால் உன் மனசு கொஞ்சம் பாதிக்கும்,
மாட்டாமல் உன்னை காப்பாற்றி தூக்கி எடுத்து ஜெயிக்க வச்சிருக்கேன். நல்லா இரு மகனே, ஆனந்தம். தொழில் பண்ணலாம் தராமல் இருக்க பங்காளியை பக்கத்தில் வரணும். உன்னுடைய சொந்த ஊர் எங்க தென் திசையை காட்டுதப்பா. கர்மசாமிக்கு பங்காளியால பிரச்சனை வராது, எல்லாம் நிறைவேறும். நல்லா இருங்க. கர்மசாமி யார் கேட்குறான்? எந்த ஊருமா உனக்கு? நாங்கள் உன்னை கூப்பிடலம்மா. விறுவிறுன்னு வரிய எப்படி? அப்படியா? டாக்குமெண்ட் சம்மந்தமான மனக்குழப்பம், வீட்டு பத்திரம் சம்மந்தமா, பேங்க் சம்மந்தமா? கால் வந்துட்டு. பேங்கில் உனக்கு என்ன பிரச்சனை? எதை வச்சு லோன் வாங்கின? இப்போ நான் இங்கிலீஷில் தானே பேசினேன். நீ ரொம்ப கெட்டிக்காரம்லாடா. கால் வந்துட்டு. இங்கிலீஷில் பேசுனானே புரியக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையா இல்லையா? என்னடா தம்பி ஏழு என் கண்ணில் ஒழுங்கா நீ விழுந்துக்கிட்டே இருக்க, உன்னை பாரு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்ல பே, தங்கமான பிள்ளை. அப்பா அம்மாவை நைஸாக பேசி ஏமாத்திடுவான். நல்ல பே, கட்டிக்கார பே. என்னல கட்டிக்காரன் தம்பி, வா உட்கார். கடன் பட்டதை சொல்லணுமா? இந்த கடன்லேருந்து உன்னை மீட்டி தந்தா போதுமா? போதும். இப்போ குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கு என்னடா பண்ண போற? குடும்பத்தை ஒன்று சேர்த்து தாரேன். ஆனால் இன்னொரு 4.25 மாதத்துக்கு இந்த கிரக நிலை இப்படி இருக்கும். மனம் தளராத, எல்லாரையும் உன் பேச்சை கேட்க வைக்கிறேன். உனக்கு பணத்தையும் தாரேன். போதும்லாடா? கால் வந்துட்டு வா. குடும்பம் எப்படியும் போகுது, கடத்தை நினைச்சா போதும். வா, முடிவுக்கு வந்துட்டான். எல்லாம் விரக்தியும் வேதனையும் தான். என்ன செய்ய முடியும்? வெற்றிவேல் முருகனுக்கு. தணிகை மலைக்கு போயிருக்கியா? என்னைக்கு போனேன்? ஒரு முறை போய் தரிசனத்தை பண்ணிட்டு வா. என்னைய வந்து பாரு. இந்த பணம் கிடைச்சாச்சு. நல்லா இருடா, ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு நாங்குநேரி எல்லை, நான்குநேரி எல்லை. எந்த ஊருடா தம்பி? கால் வந்துட்டு வா. தம்பி இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. வணங்குறது கருப்பசாமி, கூட ஒரு சுளமான சாமி. குளத்துக்கரையில் இருக்காரா? குளத்துக்கரை பக்கம் சுளமான சாமி தெரியுதாரா? இருக்காரா? கால் வந்துட்டு வா. அப்படியா? மனம் கனிந்து. தம்பி என்ன வேணும் உனக்கு? கண்ணை முடிக்கா. நீ ஒரே கேள்விதான் கேட்க வந்திருக்க. அவன் வருவானான்னு பாரு. ஒரு பொம்பளை தாண்டா அதுக்கு ரொம்ப எதிர்ப்பா இருக்கா. உண்மையாடா? இந்தா அதை சக்ஸஸ் ஆகியாச்சு. கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கும். கண்மூடித்தனமாக வாங்கி தந்துருந்தேன். ஓடிப்போ. எப்படி வாங்கி தரேன்? என்கிட்ட வந்துட்டு அடைக்கலமானவங்களை காப்பாற்றணும்ல. அடுத்த கேள்விக்கு இடம் இல்லை, பின்னால் பேசலாம். ஓடு. 38 நாள் ஆகும். ஓ, முடிச்ச பிறகு சந்தோஷமா என்னை வந்து பார்த்துடா. பாட்டோட வா. ஓ, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு சூர். ஓ சூர்னு அர்த்தம். தலைகளை சொல்லி பார்த்தேன் லேசா. நீ வேணா தப்பா நினைச்சுக்க. இன்னொரு தினம் கால் வந்துட்டோமா?
உன் வீட்டு எல்லைக்கு நான் போகிற வழியில் வலதுபுறத்தில் ஒரு அம்மன் கோயிலும் இடப்புறத்து டேனிங்கில் ஒரு விநாயகரும் இருக்கிறாங்க. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. அது யார் போட்டிருக்கா? பக்கத்தில் ஒரு டீ கடை வருது, அது எங்கே இருக்கு? இப்போ உனக்கு இழந்து போன பணத்தை மீட்டி தரணும், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டி தரணும். இந்த ரெண்டையும் சரி பண்ணிட்டா போதும்ல. இதில் யார் என்ன பேசினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, இந்த ரெண்டையும் எனக்கு முடித்து தந்தா போதும்னு கேட்குறேன். கண்ணை முடிக்கா. பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. இந்தா பணத்தை வாங்கி தரேன், பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை தை மாதத்துக்குள்ளே அமைச்சு தரேன். சந்தோஷம். அடுத்து எது படித்தாரேன், நல்லா தேங்காய் வியாபாரம் பாக்கியா? கண்ணை மூடு பார்ப்போம். கண்ணை நின்றுக்கா 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 நின்று கண்ணை முடிக்கா நின்றுக்கிட்டு. அடுத்த உத்தரவில் வியாபாரத்தை பற்றி பேசுவோம். போய்ட்டு வா. சரி, நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா 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 ஆ. சேலம் எல்லை சேலம். ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவமென்னும் ஆற்றிலே இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, காலம் வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார்? யார் பாடினது? திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல். அப்படி தானே? எஸ்எஸ்ஆர் கதாநாயகனாக நடித்தார். என்ன படாது? தை பிறந்தால் வழி பிறக்குமா? சரி, பிறக்கட்டுமே பார்ப்போம். என்ன கர்மசாமி, நான் மனதுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு, அந்த நட்பை ஒருவனால் கட்டப்பட்டு இருக்கு, அதை எனக்கு செட் பண்ணி கொடுப்பான்னு கேட்டு வந்திருக்கா ஒரு பெண்ணடியா. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்ல கால் விடலை. புரிய முடியலையாம்மா? சபாஸ், உட்கார். கால் வந்துட்டு வரலாம். இந்த உத்தரவில் நட்புக்கு தான் முதல்ல இடம் கொடுத்து அந்த பிரிவை மாற்றி யாருடைய தடுதல் இல்லாமல் ஒன்று சேர்த்து தந்துடுறேன். கூப்பிட்டு அழைப்பார்கள், கூடி மகிழலாம், வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவு பின்னால. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பிள்ளைய கணவனோட சேர்த்து வைப்பா. கால் ஒன்று கால் ஒன்று. நானும் குதிரை ஓட்டுவேன் தெரியுமா உனக்கு? எங்கே வேணாலும் போயிடுவேன் நான். சின்ன சின்ன கடைகளாக தாண்டி போகுது. என்ன, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். பிடிவாதமான குணத்தோட அவளை வெறுத்து ஒதுக்கணுங்கிற ஒரு நிலைமையில் இப்போ உன்னை சவால் விட்டு
அவன் அப்பா என்ன செய்கிறான் அவனை பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவில் ஒன்று இப்போ பதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன் பிள்ளைய அங்கே சேர்த்து வைக்கணுமா, அந்த திமிரில் இவங்களுக்கு நீக்கிறணுமா? புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷம். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு இந்தா கூட வாரேன், கூப்பிட்டு கூடி வாழ வைக்கிறேன், என்னை பார்த்து போப்பா. கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை நிலம் தகுந்தமான மனக்குறை வேதனை உடையது யார்? என்னடா நிலம்? கிடைக்கலையா? கால் வந்துவா. ஆனால் மணியத்துலனே டிவிக்கு போயிடவா. லே தம்பி இங்கே வாடா. இங்கே வா. உன் டாக்குமெண்ட்டை நான் கொலாட்டல் டாக்குமெண்ட் போட போகிறோம்ல. கொலாட்டல்னா என்னடா? சென்னையில் உள்ளவங்களுக்கு தான் கொலாட்டல் டாக்குமெண்ட்டை பற்றி தெரியும். என்னையா? அடமானம். சரிண்ணா? அந்த அடமானத்தை இன்னொரு வகையில் டெக்னிக்கல் பண்ணுறது அது ஒரு கொலாட்டல் தான். பண்ணிவிடு, உன்னை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி இல்லைல்ல. புரியுதா? காப்பாற்றித்தார. இந்தா பணம் வாங்கிக்கா, டாக்குமெண்ட் பெனிஃபிட்டும் கரெக்டாக இருக்கும், எந்த குறையில்லாம ஆக்கி தரேன். ஒரு லீகல் அட்வைஸர் உனக்கு துணை கொடுப்பான், கொஞ்சம் பணத்தை கொடுத்துக்கா, ஓடிப்போ. நல்லா இருக்கு கர்மசாமி. ஆமாம் ஆமாம். சேலம் எல்லை டாக்குமெண்ட் சம்பந்தமாக நீதித்துறைக்கு யாரும் போயிருக்கீங்களா? நீதிமன்றம் போயிருக்காப்பா? கால் வந்துட்டு வா. நான் இப்போ இங்கே இருக்கேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. அலப்பாயுதுடா உன் மனசு, ஒருநிலைப்படலடா. சரி, இந்த நீதித்துறையில் உனக்கு வெற்றியை வாங்கி தந்தா போதுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே பேச்சுவார்த்தையில் காம்ப்ரமைஸ் பண்ணி உனக்கு பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? வேற வேணும். எதிர்பார்க்காம என் வண்டி மேட்டூர் பக்கத்தில் போகுதா? உனக்கு எந்த ஊர்? மேட்டூர் தான். கால் வந்துட்டு வா. வண்டி குதிரை வண்டி வச்சிருக்கோம்னு நினைக்காதங்க, பறக்கும் குதிரை வச்சிருக்கேன். கர்மசாமிக்கு சரி, இந்தா அந்த கோட்லையும் உனக்கு நீதியை உனக்கே வாங்கி தரேன். பிள்ளைங்களுக்கு சொந்தமா மனக்குழப்பம் இருக்க, வெற்றி ஆக்கிட்டேன். போ, நல்லா இருக்கு. யாருக்கிட ஆப்ரேஷன் பண்ணணும்? என் கட்டி மகளே வா, கண்ணாட்டியே வா. கட்டி இருக்கா உடம்புல? காலம். தம்பி குடிப்பியா? இல்லைன்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல. நீர் குடிப்பீரா? நீர் குடிப்பீரா? என்ன பின்ன இல்லைன்னு சொன்னீரே. இடமாற்றம் வேறு, தடுமாற்றம் வேறு. அப்படியா? கொஞ்சம் இந்த பிள்ளைய தனியை விட்டுட்டு நீ போ பார்ப்போம். நல்லா உட்கார வச்சு. அப்பா அப்பா அப்பா, அறுவை சிகிச்சை செய்யலாம், ஆபத்தில்லாம காப்பாற்றி தருவேன், அதுக்கு தேவையான பணங்களும் தருவேன். ஒரு 100 ரூபா தடா. அறுவை சிகிச்சைக்கு பிறகு வெற்றியாக நடப்பாள். ஒரு 50 ரூபா தடா. அண்ணா ஒரு 50 ரூபா தாங்கண்ணே. டேய் டைரக்டர், என்ன எடுத்து வச்சிருக்கியா? கொண்டா கொண்டாடா.
நான் போவேல யார்கிட்ட வாங்கன்னு கேட்கியா? சரி சரி ஓகே. 4 பேர் சரி சரி. இன்னொருத்தன் வரணும். அடே வாடாங்க, உண்மையான பக்தா வாடா என் செல்ல ஐயா. என் கட்டிப்பே நல்லவே. என் தங்கத்தை பாரு. நான் ஏன் கேட்குறேன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. பாருடா என் பிள்ளைகளை பாருடா. பெண்ணுக்கு பெண்ணு இறக்கப்படணும்னு நினச்சி கொண்டு வந்து தாரியே என் தங்கமே. நல்லா இருக்கு. வாழ்க மகனே வாழ்க. ஆனந்தமாக இருப்பாயப்பா. ஆமாம் செல்லம். இல்லை மகேஸ்வரா பரமேஸ்வரா உங்ககிட்ட 10 ரூபா கொண்டாடா. உண்மையான பக்தனினுடைய பணமும் தேவைப்படுதுப்பா. வாழ்க மக்களே. சுவாமியே சுரம்மா என் கணக்கில் ஒரு 1000 ரூபா தாங்க. வா என் செல்ல குட்டி வா. வருக மகளே வருக. தங்கமான பெயர். வருக பெரிய மனிதரே வாழ்க. நேராவது தர்மம் முந்த வேண்டாமா? வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு ஆமா. சுவாமியே முந்தி எப்படி பார்ப்போம். இந்த சட்டை எப்படி லட்சங்களை ஒட்டிய பணம் வந்து சேரும். ஆபரேஷனுக்கு பிறகு அந்த பணத்தை வச்சு நீ முன்னேறக்கூடிய வாழ்க்கையும் கிடைச்சிடும். இந்தா செல்வாக்கா இருப்ப, வெற்றி ஆகி தர. கவலைப்படாத. மனமும் சரியாகும், உடலும் சரியாகும். ஜெயிச்சு தரேன். வாழ்க மகளே வாழ்க. பற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. உண்டா இந்தா செல்லக்குட்டி. ஏலே 2 கண்களைப் போல் இந்த பெண்களை கொண்டு வந்தாய். ஒரு மகள் தான் வேலைக்கு செல்லும் இடத்தில் இருந்து ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டிய நிர்பந்தமான நிலையில் இருந்து புண்ணியமும் புகழும் உடைய வாழ்க்கையை பெய்வாள். இன்னொரு மகள் உலகமிக்க குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய மனக்குறத்தை அடைவாள். ஒருவருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், இன்னொருவருக்கு ஒரு பிரைவேட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் எம்டி வர வேலை பார்ப்பாங்க. கால் ஒன்று சொல்லலாம். வா மகளே இந்தா வாழ்க. இந்தா புண்ணியம் பெறுவாயம்மா. வெற்றிகரமாக நடக்கும், மங்களமாக நடக்கும். எல்லாம் நடந்தாச்சு. பங்காளி பகை நீங்கியாச்சு. ஜெயிச்சுட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே சேலம் எல்லை என் பிள்ளை வாழ்க்கையை பத்தி தெளிவு கொடுக்கணும்னு கேட்டு வந்தது. என்னடா பிள்ளை வாழ்க்கை? அன்று 2 பச்சி மாதிரி பறக்காம இங்கதான் இருக்காம